அம்மா. ஆ வரேன்ப்பா இரு. சொல்லு அதீத், கிளம்பிட்டியா? ஆமாம்மா, கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. இன்னும் தம்பி தங்கச்சிலாம் எழும்பவே இல்லை தானே? ஆமாண்டா, எலும்பல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே தூங்குதுங்க, இவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்கட்டும் பாவம். சரி சரிம்மா, தூங்கட்டும், நான் சும்மா கேட்டேன். சரிம்மா, கிளம்புறேன். ஆ சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ஆ சரிங்கம்மா. அப்புறம் இன்னொன்று கேட்க மறந்தம்மா, தங்கச்சிக்கு saree எடுக்கணும், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, எல்லாம் முடிஞ்சுதா அந்த வேலையெல்லாம்? ஆ நேற்று காலேஜ் முடிஞ்சு வந்த உடனேயே போயிட்டு சாரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சுப்பா. ஆஹா, சரிங்கம்மா. ரெடிமேட்லேயே ஜாக்கெட் வாங்கிடலான்னு பார்த்தோம், எதுவும் கிடைக்கல. இனி ஜாக்கெட் மட்டும் கொண்டு தைக்க கொடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஆஹா, சரிங்கம்மா. காசெல்லாம் கையில் இருக்குல்ல, இப்போ ஜாக்கெட் தைக்கணும் அதுக்கு? ஆ அதெல்லாம் இருக்கு அதீத். ஏதாவது வேணா சொல்லுங்கம்மா, நான் இப்பயே கொடுத்துட்டு போகிறேன். இல்லை இல்லைப்பா, இருக்கு, அம்மா கையில் இருக்கு காசு. ஆ சரிங்கம்மா, போயிட்டு வரேன். சரிப்பா. கிளம்புறேன் கிளம்புறேன்னு இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கேன். பாய். மணி 11 ஆச்சு, இன்னுமே இவங்களை காணல. என்னம்மா இங்க பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லை, சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன். சும்மா நின்னுக்கிட்டு இருக்கியா? எவ்வளோ வேலை கிடக்குது, சும்மா நின்னுட்டு இருக்கியே. ஆ இல்லைப்பா, தோ இப்போ செய்கிறேன். போமா, சொல்லாத, செய்யு போ. ஆ சரிப்பா. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் விஷயமா வெளியே போகணும்னு, அதனால இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டை நீ தான் பார்த்துக்கணும், சரியா? ஆ ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, ஒரு சின்ன ஃபைல் எடுக்கணும், அது நான் வீட்டில் போயிட்டு எடுத்துட்டு நான் கிளம்புறேன். சரி, போயிட்டு வரேன், பார்த்துக்கோ. ஆ சரிங்கப்பா. ஏதாவது எமர்ஜென்சினா மறக்காம அப்பாவை கூப்பிடு, சரியா? ஆ கூப்பிடுறேன்ப்பா. ம். அப்பா போயிட்டாங்க, இனி தனியாக இருக்கணும். இந்த மீனா எப்போ வருவாங்க? அப்பா சீக்கிரமாக போகணும்னு சொல்லியும் இவங்களை இன்னுமே காணலை. இனி இவங்க வரட்டும், ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேட்டு நான் சண்டை போடாமல் விட மாட்டேன். சண்டே ஒரு நாள் தான் ஹெவியான ஒர்க் வரும், அதை கூட இவங்க பார்க்க வர மாட்டாங்களா? இன்றைக்கி ஈவினிங்காக ஒரே ஒரு டெலிவரி இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டெலிவரி இல்லை. ஸோ டெலிவரியை பற்றி பயப்பட வேண்டாம். அட்லீஸ்ட் அதீத்தாவது சீக்கிரம் வந்தாங்களா? யாரையுமே காணோம். முருகா, பயப்படக்கூடாது, என்னை தைரியமாக பார்த்துக்கோ. ஹாய். அப்பாடி, இவர் வந்துட்டாரு, இனி பயப்பட வேண்டாம். ஒரு ஒர்க்குக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா உங்களுக்கு? ஐயையோ, ஏங்க டைம் என்னாச்சு? ரொம்ப லேட் ஆக்கிட்டணும் நான். ஆமாம், மணி 11:15 ஆயிருக்கும் எப்படி இருந்தாலும். நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? யாரையுமே காணல இன்னும். மீனாவை கூட வரல இன்னும். ஓ சாரிங்க, இன்னைக்கு சண்டேன்றதுனால கொஞ்சம் லேட்டாக எழும்பிட்டேன். ஆக்சுவலாக சண்டே தான் நீங்கள் ஒர்க்குக்கு ரொம்ப சீக்கிரமாக வரணுமே. சரி சரி, ஓகே, புரியுது, சாரி. இனி நான் கரெக்டாக வந்துடுறேன், ஓகேவா? ம். ஆமாம், எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா சூப்பர் மார்க்கெட்டில்? ஆமாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்போது நீங்கள் மட்டும் தனியாக தான் வந்தீங்களா? இல்லை, அப்பா கூட தான் வந்தனே. பின்ன உங்கள் அப்பா எங்கங்க? அப்பா ஷேர் மார்க்கெட் விஷயமா கொஞ்சம் வெளியே போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆ, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். வந்ததுலேருந்து 1008 கொஷின். ம். அன்னைக்கு நான் அவர்கிட்ட சொல்லியும் அவர் உங்களை தனியாக விட்டுட்டு போயிட்டாரா? என்னது, என்ன சொன்னீங்க? அன்னைக்கு நீங்கள் ஒரு நாள் பயந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? என்னாச்சு? நான் தைரியமாக தான் நின்றுக்கிட்டு இருந்தேனே. நீங்கள் தான் அன்றைக்கி நான் பயந்ததை ஞாபகப்படுத்திட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு இப்போ. ஒரு மாதிரி இருக்கா? ஏங்க பயங்க, தெரியாமல் ஒரு மாதிரி வந்துருச்சு, பயமாக இருக்குது, போதுமா? நான் இருக்கும்போது என்ன பயம் உங்களுக்கு? அதுவும் சரிதான். ஆமாம், ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஆ ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், உங்களால் முடியுமா? ஆ செஞ்சிடலாங்க. ம். ஃபோன் அடிக்குது, கொஞ்சம் மாறுங்க, நான் போய் யாருன்னு பார்க்குறேன். ஹலோ சொல்லுங்க. ஹலோ கவி, நான் தான். யாரு? மீனா. ஆ சொல்லுங்க மீனா, என்ன திடீர்னு இப்போ கால் பண்ணியிருக்கீங்க? கவி, என்னால் இன்னைக்கு வர முடியாது, எமர்ஜென்சி லீவ் வேணும். உங்கள் அப்பா கிட்ட சொல்கிறீங்களா? சரி, நான் அப்பா வந்ததுக்கப்புறம் சொல்லிடுறேன், நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ கவி. ம். ஹலோ, அந்த பக்கம் திரும்பி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, மீனா தான் கால் பண்ணாங்க. ஓகே, ஏன் என்னாச்சு? இன்னைக்கு ஏதோ எமர்ஜென்சி லீவ் வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க, நானும் ஓகே சொல்லிட்டேன்.
இனி அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எமர்ஜென்சி லீவுன்னு சொல்லிட்டாங்க, எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அது நீங்க எதனா பேசி சமாளிக்க வேண்டியதுதான். ம். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை, மீனாவும் இல்லைன்னா தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். சரி, அப்போ நான் இருக்கேன். நீங்களா? ஆமா, ஏன் இருக்கக்கூடாதா என்ன? இருக்கலாம், தப்பில்லை. யாரும் இல்லையே, நீங்களாவது இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆ, அப்புறம் ஆ ஒன்றும் இல்லைங்க. சரி, ஹெல்ப் பண்ணுறீங்களா? அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்து கொடுக்குறீங்களா? சரி வாங்க, எடுத்து தரேன். ஐயோ, அப்பாடி இதோ நிற்கிறாங்க. இவங்கள பார்க்கறதுக்காக எவ்வளோ ஆட்டோ ஸ்டாண்டு போய் தேடி இருக்கேன் நான். ஹாய். ஏய், இந்த பொண்ணு எதுக்கு இவ்வளோ காலையிலேயே இங்கே வந்திருக்கு? இந்த பொண்ணை பார்க்க பார்க்க கோவமா வருது. ஐயோ, ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்குமோ? ஓய், எப்படி இருக்க? ஆ, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா தான் இருக்கேன். இவர் எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு நிற்கிறாரு இவகிட்ட? ஐயோ, எனக்கு கோவமா வருது. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். சரி, ஸ்கூல்லாம் ஒழுங்கா போயிட்டு வரீங்களா? ம், நாங்கள் ஒழுங்காக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நல்லது. ஆமா, நீ என்ன இந்த பக்கம் வந்திருக்க? நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ம், ஏன், எதுக்கு என்ன பார்க்கணும்? அது அது வந்து அவங்க எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா? எவங்க? இதோ நிற்கிறாங்களே அவங்க. ஏங்க, இந்த பொண்ணு ஏதாவது உங்ககிட்ட சொல்லுச்சு? ஹலோ, உங்ககிட்ட தான். ஆ, இந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதாவது சொல்லுச்சான்னு கேட்டேன். நானே சொல்கிறேன். ஐயோ, ஏங்க அப்பா கூப்பிட்றாங்க, வாங்க என்ன? வாங்க. ஏங்க, அவங்க அப்பாலாம் கூப்பிடல, போகாதீங்க. வாங்க, அப்பா கூப்பிடுறாங்க, வாங்க. ஐயோ, என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ப்ளீஸ் முனியாண்டி, போகாதீங்க. அவங்க அப்பா கூப்பிடுற சத்தமே கேட்கல, பொய் சொல்றாங்க அவங்க. எது, முனியாண்டியா? ஆமா முனியாண்டி சார், போகாதீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆமா, இந்த பொண்ணு என்ன நம்மள முனியாண்டின்னு சொல்லுது? சரி, என்ன பேசணும் சொல்லு. அது ஏம்மா, ஃபர்ஸ்ட் மாதிரி இழுக்காம சொல்லுமா. ஏமா ஏமா, உனக்கு ஸ்கூல் இல்லையா? ஸ்கூல் போ. இன்னைக்கு சண்டே, ஸ்கூலே லீவ் தான். சரி சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். உனக்கு என்ன இங்க வேலை? நீ வீட்டுக்கு போ. ஏன்? ஒன்னும் இல்ல. ஹலோ முனியாண்டி, நீங்க என்ன மட்டும் பாருங்க, அவங்கள கவனிக்காதீங்க. ஏம்மா, தயவு செஞ்சு சொல்ல வந்ததை சொல்லுமா. ம், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. என்ன? நீங்க இப்ப வரமாட்டீங்களா? நீங்க போங்க, நான் பேசிட்டு வரேன். என்ன சொன்ன? நீங்க ரொம்ப ஜென்யூனா இருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. ஐயோ, என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்க மாட்டேங்குதே. என்ன பிடிச்சிருக்கா? ஆமா, அன்னைக்கு நீங்க எங்களை காப்பாத்திட்டு போனதுக்கு அப்புறம் 2 நாளா உங்களை தேடி அலைஞ்சேன். ஒரு ஆட்டோ ஸ்டாண்டா பார்த்து போய் தேடி தேடி நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அலைஞ்சிட்டே இருந்தோம். உங்களை பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், எவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அதான் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமா நிம்மதியாக இருக்கு. ஐ லவ் யூ ஸோ மச் முனியாண்டி. முனியாண்டியா? ஆமா, உங்க பேர் தானே? என் பேரு முனியாண்டியா? ஆமா, முனியாண்டின்னு தான் சொன்னாங்க. உங்க பேர் முனியாண்டி தானே? யார் சொன்னது என் பேர் முனியாண்டின்னு? இவ்வளோ நேரம் உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்களே, அவங்க தான். ஐயோ, என்னதான் பேசுறாங்களோ தெரியல, ஒன்றும் கேட்காம எனக்கு டென்ஷனா ஆகுது. கவி ஏன் என் பேர் முனியாண்டின்னு சொல்லணும்? அப்போ உங்க பேர் முனியாண்டி இல்லையா? இல்ல இல்ல, என் பேர் முனியாண்டிலாம் இல்ல. அப்போ உங்க பேரு? என் பேர் அதித். அதிதா, நைஸ் நேம். அப்பாடி, இவர் பேர் அதித் தான். அப்போ பிரச்சனை இல்லை நமக்கு. அப்போ முனியாண்டின்ற பேரு அந்த பொண்ணு தான் போய் சொல்லியிருக்கணும் அப்பனா. ஆனா அவர் பேரு அதித் இல்ல, அது போதும். ஓய், இந்த 2 நாளையில என் மேல உனக்கு காதல் வந்துடுச்சா?
ரீசன் என்ன சொன்ன? நீங்கள் ஜென்யூன் பர்சனாக இருக்கீங்க, நல்லவங்களா இருக்கீங்க. உங்களோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அதெல்லாம் வச்சு எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஏன் ஏன் கேட்குறீங்க? அப்போ ஜென்யூனா இருக்கேன், நல்ல பையன், அழகா இருக்கேன், இதெல்லாம் தான் உன் காதலுக்கு ரீசன் இல்லையா? ம் சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நீ என்ன கிளாஸ் படிக்கிற? 11th ஸ்டாண்டர்ட். ஏன்? என்ன 11th? எனக்கு என்ன வயசு ஆகுது தெரியுமா? உன் வயசுக்கும் என் வயசுக்கும் எவ்வளோ தூரம் தெரியுமா? நீ எப்படி என்ன பிடிக்குதுன்னு சொல்லுவ? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ சாரி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்ச நேரம் அமைதியாக கேட்குறியா? ம் சொல்லுங்க. இல்லைம்மா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு எதுவும் தெரியல. நீ வந்துட்டு ஒரு கஷ்ட நிலைமையில இருக்கும்போது நான் உன்னை ஜஸ்ட் கை கொடுத்து காப்பாத்தினேன். அதுக்கு நீனு எனக்கு நன்றியும் சொல்லிட்ட. அவ்வளோதான். இதுக்காகலாம் லவ்னு சொல்லாதம்மா, சரியா? இது வந்து ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷனாக இருக்கும். நீ அந்த கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது நைட் டைம் அதுவும் நீ எப்படி பயந்து இருப்ப. நான் வந்து உன்னை காப்பாத்தினதுனால உனக்கு அப்படி தோணி இருக்கும். ஐயோ அழாதம்மா. அப்போ என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ இவ்வளோ நேரம் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற லாஸ்டா? ஆ, ஃபர்ஸ்ட் அழாத. நான் சொல்றத கேள, அழாத. நீங்க சொல்லுங்க. சரி, உனக்கு கஷ்டம் வேண்டாம். நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன். ஓகேவா? நம்ம 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். போதுமா? ஃப்ரெண்டா? ஏன் இப்போ இந்த பொண்ணு இப்படி அழுவுது? ஐயோ, இந்த பொண்ணு அப்பனா அழுதே காரியத்தை சாதிச்சிடுவா போலயே. ஐயோ. ஆமாம்மா, இனி நம்ம 2 பேர் பெஸ்ட் ஃப்ரெண்டு, சரியா? அழாத, கண்ணை தொடச்சிக்கோ. ஃப்ரெண்டு சொன்னா கேப்பியா மாட்டியா நீ? ஓய் அழாத, சொல்றேன்ல. உன் பேர் என்ன? என் பேரு ஸ்வேதா. ஓகே ஸ்வேதா, இனி அழுதனா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், சொல்லிட்டேன். சரி, அழமாட்டேன். குட். இங்கே பாரு ஸ்வேதா, நம்ம 2 பேர் இனி பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ எதுனாலும் என்கிட்ட நீ ஷேர் பண்ணலாம். எதுக்கும் நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்காத, சரியா? இது வந்து ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் தான், ஒரு அன்பு தான் வந்திருக்கு என் மேலே. அதனால இது வந்து லவ் ஆகாதுமா. இனி நீ காலேஜ்லாம் போகணும், இனி ஒர்க்கெல்லாம் இருக்குது. இனி எவ்வளோ பேர் உன்னை பார்ப்பாங்க, எவ்வளோ பேர்கிட்ட நீ பேச வேண்டியிருக்கும். அந்த டைம்லலாம் உனக்கு யாரையாவது நல்லா பிடிக்கலாம். இப்போ வந்துட்டு சும்மா நான் உனக்கு காப்பாற்றி விட்டதுனால வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் சும்மாடா, சரியா? நிஜமாவா? ஆமாம், நிஜமா தான் சொல்கிறேனே. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த பொண்ணு இப்போ சிரிக்குது. ஐயோ, அதி தோக்கே சொல்லிட்டாரோ ஒரு வேலை. அப்போ நிஜமாவே அழுது அழுது காரியத்தை சாதிச்சிச்சா அந்த பொண்ணு? சரி, இனி நீ வீட்டுக்கு போ, பத்திரமா போ, சரியா? ம் படிப்பில் மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், வேற எதுலேயும் கவனத்தை சிதற விடக்கூடாது. இப்போ நீ 11th படிக்கிற, பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், தெரியும்ல? ம் தெரியும். அதான் நல்லா படிக்கணும், சரியா? இது போல் லவ்னு சொல்லிட்டுலாம் வேற யார்கிட்டயும் இனி போய் நிற்காத, அது ரொம்ப தப்பாயிடும். ஓகேவா? ஸ்கூலுக்கு போகும்போது சேஃபாக போயிட்டு வா. ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும்னா வந்து ஷேர் பண்ணு. நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுவேன், சரியா? ம் சரி. சரி ஓகே, ஏதாவது வாங்கணுமா திங்ஸு? இல்லை, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா போ. ம் சரி, பாய், போயிட்டு வரேன். ம். பாவம் சின்ன பொண்ணு, ஒன்றும் தெரியாமல் இப்படி பண்ணிடுச்சு. ஆமாம், கவி ஏன் என் பேர் முனியாண்டின்னு சொல்லணும்? இப்போ இருக்கா அவங்களுக்கு போயிட்டு.